ஒரு காலத்தில் துடிப்பான வண்ணங்கள் மற்றும் மகிழ்ச்சியான விலங்குகள் நிறைந்த ஒரு மாயாஜால காட்டில் மியா என்ற துணிச்சலான மற்றும் ஆர்வமுள்ள சிறுமி வசித்து வந்தாள். அவள் எப்போதும் புதிய சாகசங்களை தேடிக்கொண்டே இருப்பாள். மியாவுக்கு அழகான குட்டி முயல் நண்பனும் இருந்தான். அது மிகவும் வேடிக்கையானது மற்றும் விளையாட்டுத்தனமானது. ஒரு நாள் மியாவும் முயலும் காட்டிற்குள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பிடித்தமான வண்ணமயமான பட்டாம்பூச்சிகளை துரத்திக் கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு புதரினுள்ளே ஒரு மர்மமான பளபளப்பை கண்டனர். அந்த புதரை விளக்கி பார்க்கும்போது ஒரு பழமையான சிறிய பெட்டியை கண்டனர். அந்த பெட்டியை திறந்து பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் மியாவுக்கு அதிகமாக இருந்தது. இருந்தாலும் சிறிது பயமும் இருந்தது. பயத்தை மனதில் வைத்துக்கொண்டு அந்த பெட்டியை திறக்க முயற்சித்தாள். அந்த பெட்டி திறந்து பார்த்தபோது அதில் வானவில்லின் வண்ணங்கள் கொண்ட ஒரு சிறிய இறகு இருந்தது. அந்த இறகு வானத்தில் மிதந்தது. மியா அந்த இறகை தொட்டவுடன் பளபள என்று மின்னியது. அது அவர்கள் இருவரையும் காட்டின் நடுவில் அழைத்துச் சென்றது. அப்போது ஒரு பெரிய பாறையில் அமர்ந்திருந்த ஒரு ஆந்தை, இந்த இறகை சரியான இடத்தில் பொருத்தினால் மட்டுமே இந்த காட்டின் அமைதி மற்றும் சந்தோஷம் மீண்டும் கிடைக்கும் என்று அந்த ஆந்தை கூறியது. அதை கேட்டவுடன் மியாவும் குட்டி முயலும் காட்டின் ஆழமான பகுதிக்குச் சென்றனர். காட்டின் நடுவிலுள்ள ஒரு பெரிய பளபளக்கும் ஒரு மரத்தை கண்டனர். அந்த மரத்தின் மேல் அந்த இறகை வைத்தனர். அந்த இறகை வைத்தவுடன் காடு அழகான வண்ணமயமான பூக்களும் பசுமையாகவும் மாறத் தொடங்கியது. ஒரு பெரிய அமைதி நிலவியது. அதை பார்த்த மியாவும் அவளுடைய நண்பனான முயலும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த கதையிலிருந்து குழந்தைகள் கற்றுக்கொள்வது என்னவென்றால், எதற்கும் அஞ்சாமல் பயப்படாமல் மனதில் நினைப்பதை குழந்தைகள் செய்ய வேண்டும். அதனுடைய மகிழ்ச்சி பெரியதாக இருக்கும்.